ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ராசி பலன் என்னென்னு பார்த்துருவோம். மேஷ ராசிக்கு சந்திரன் வந்து 11ல் இருக்கார். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ராகுவும் சனியும் சேர்ந்து சந்திரனை வந்து இன்றைக்கி கிரகணம் பண்ணியிருக்காங்க. அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை அம்மா அப்பா பற்றி சிந்தனை இன்றைக்கி கொஞ்சம் மேலோங்குன்னு சொல்லலாம். ரிஷபம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழிலில் ஏதாவது சங்கடம் வரலாம். தொழில் பற்றின சிந்தனை, இல்லை அதை பற்றி ஏதோ ஒரு வருத்தம் மனசில் ஓடிட்டே இருக்கலாம். இது பண்ணியிருக்கலாம், அதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கும். மிதுன ராசி ஏதாவது வெளியூர் பயணத்தை பற்றியோ, இல்லாத நமக்கு ஏதாவது காசு வர வேண்டியிருக்கா அதை பற்றியோ, இந்த மாதிரி ஏதாவது சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். இல்லை அவங்க அப்பா பற்றின சிந்தனை கூட இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கலாம். கடகம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடகத்துக்கு சந்திராஷ்டிரமம். சந்திரன் போய் ராகு சனி கூட்டில் போய் உக்காந்துருக்காரு. இன்றைக்கி வந்து மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். பிரச்சனைலாம் நிறையா வரதுக்கு உங்களுக்கு காத்துட்ருக்கு. கடகராசி யாருக்கு இருக்கோ அவங்களோட அம்மாவுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் போகலாம். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. சிம்மம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கலாம். இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட்டாளி இவங்களோட ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. கன்னிக்கு வந்து 6ல் வந்து உட்காந்துருக்காரு சந்திரன். இந்த 6ல் உட்காந்துரு சந்திரன் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒரு நோய் அவங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ராகு சனி எல்லாம் கூட்டில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவங்க அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இன்றைக்கி போயிருக்கோம். அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க எல்லோரும். இவங்களுக்கு 6ல் வந்து இருக்கிறதுனால வேலை சம்மந்தமாக வேலையை பற்றி இன்றைக்கி வந்து சிந்தனை மேலோங்கும். துலாமுக்கு 5ல் சந்திரன் உட்காந்துருக்கிறதுனால குலதெய்வம் வழிபாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி குலதெய்வம் அருள் உங்களுக்கு இன்றைக்கி கம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகலாம். இதில் 2 மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி பார்த்து கவனமாக இருங்க. விருச்சிகத்தில் 4ல் வந்து சந்திரன் உட்காந்துருக்காங்க. குடும்பத்தில் ஏதாச்சும் சங்கடம் வரலாம். அவங்க தாய்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகலாம். ஏதாவது வண்டி வாகனத்துக்கு ஏதாவது செலவு வரலாம். இன்றைக்கி தனுசுக்கு 3ல் இருக்கிறதுனால முயற்சியில் கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் இருக்கலாம். அண்டை அயலார் கூட பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். இன்றைக்கி ஏதாவது அண்டை அயலார்லேருந்து அவங்க மூலியமாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்காக காத்துட்ருக்கு. மகரம் பார்த்திங்கன்னா 2ல் சந்திரன் இருக்கிறதுனால யார்கிட்டையும் பேசும்போது பார்த்து பேசணும். வருமானம் கொஞ்சம் இன்றைக்கி தடைபடும். குடும்பத்தில் சின்ன பிரச்சனை வந்து மறையலாம். கும்பம் பார்த்திங்கன்னா சந்திரன் கும்பத்திலேயே தான் உட்காந்துருக்காரு. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஏதோ இழந்துட்டோமோ என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்னு ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருப்பீங்க. இன்றைக்கான நாள் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து சந்திரன் வந்து 12ல் ராகுவோட சனியோட சேர்ந்து உட்காந்துருக்கறனால இன்றைக்கி தூக்கம் வராது, சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவை டெய்லி நம்ம அனுபவிக்கிறதுல உங்களுக்கு இன்றைக்கி தடை ஏற்படும். ஓகே கைஸ், பாய். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ. வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலான்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.